என்ன அடி பாத்தீங்களா? நான் கருணாநிதியோட மகள் கனிமொழி அப்படின்னு சொல்லி கூட மக்கள் இன்னைக்கு கனிமொழி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் டிப்டாப்பா வந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்காங்க. திமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ண போன இடத்துல மக்களுக்கெல்லாம் கடும் கோபம். இந்த 5 வருஷத்துல எங்களுக்காக எதுவுமே பண்ணல, எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ எங்களை வந்து எட்டியே பார்க்கல, அப்படி இருந்தும் எங்கள்கிட்ட எதுக்காக ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டதோட மட்டும் இல்லாம இனிமே திமுகவுக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு கனிமொழி அவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த கண்கொள்ளா காட்சிகள் இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் கனிமொழி அவர்களை மக்கள் வச்சு செஞ்சுட்டு வர வேளையில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட நிலைமையெல்லாம் பார்க்கல படு கேவலமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. எம்டி ரோட்ல உதயநிதி ஸ்டாலின் எம்டியா போறாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு, உதயநிதி ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே 1 லட்சம் மக்கள் நிக்கிற மாதிரி அப்படியே கையை காட்டிக்கிட்டே போறாரு. ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா ரோட்ல ஈ காக்கா இல்லை, 1-2 பேர் நிற்கிறாங்க. அவங்களும் உதயநிதி ஸ்டாலினை மதிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு திமுக மீது மக்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் தமிழக மக்கள் இந்த வீடியோவை எப்படி தெரியுமா போட்டு கொண்டாடுறாங்க. இது கூட பரவாயில்லைங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அங்க இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலினை கண்ணா பின்னான்னு காரி காரி துப்பியிருக்காங்க. அது போடா வெண்ணையா? யோ, அவர் துணை முதலமைச்சரியா? திமுகவோட இளைஞரணி தலைவர், முதலமைச்சர் ஸ்டாலினோட பையன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பேரன், 200 ஊப்பிக்கள் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பில்டப் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை நீ யாரோட மகனாயிரு, யாரோட பேரனாயிரு, என்ன வேணா இருந்துட்டு போ, 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்ச அப்படின்னு தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு கண்ணாபின்னு திட்ட தொடங்கியிருக்காங்க. இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவரை கனிமொழி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள், சாதாரண எம்எல்ஏக்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட திருச்செந்தூரை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன், திமுகவோட மினிஸ்டர், அவர் அப்படியே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் நேரத்தில் அந்த ஊருக்கு போயிருப்பார் போல இருக்கு. இப்போ மீண்டும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் டிப்டாப்பா போய் இறங்குற உடனே பெண்கள், அந்த ஊரை சேர்ந்த பெண்கள் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இப்ப என்ன கூந்தலுக்காக இங்க வந்த, 5 வருஷம் என்னத்தை செஞ்சு கிழிச்ச அப்படின்னு மக்கள் கடுமையா வந்து சண்டையை போட்டாங்க. அந்த வீடியோ காட்சிகள் கூட செம வைரலா போயிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. வாக்காள வல்லல் பெருமக்களே, உதய சூரிய சின்னம் ஒரு ஊர்ல இருந்து எல்லாரும் கோயில் கொடுக்குதான் ஏதாவது கேட்டது கோயில் கொடுத்தானே, கோயிலுக்கு ஏன் கொடுத்தாதான் வரி இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு வாக்காள வல்லல் பெருமக்களே, உதய சூரிய சின்னம் ஒரு ஊர்ல இருந்து எல்லாரும் இந்த ஊர்ல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தப்பிச்சு போனதே பெரிய விஷயம் அப்படின்னு திமுக காரவங்கள புலம்ப தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் கன்னியாகுமரி வந்திருந்தாரு. கன்னியாகுமரியில் அவருடைய வாகனம் ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ க்ரௌடுங்க, அவ்வளோ வண்டியே போக முடியல. போலீஸ் எல்லாம் அவ்வளோ திணறாங்க. இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட வாகனம் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் எப்படி எம்டி ரோட்டில் போனாரோ அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வாகனமும் எம்டியாக போயிட்டு இருக்கு. ஒரு ஈ காக்கா கூட மதிக்கல. அந்த
இதா இருக்காருல்ல. பொதுவாகவே ஸ்டாலின் அவர்களை தேர்தல் நேரத்தில் பிடிக்க முடியாது, சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் வாக்கிங்கை போட தொடங்கிடுவார். வாக்கிங்க்கு சாதாரணமாக போக மாட்டார், 10-15 கேமரா இருந்தால் மட்டும்தான் வாக்கிங்கே போவார். அப்படியே கேஷுவலாக டீ குடிக்கிற மாதிரி, மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி விதவிதமான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் எந்த ரூட்டில் போகிறாரு, நாளைக்கு எப்படி டேர்ன் பண்ணுவார் அப்படிங்கிறத அறிவாலயத்திலேருந்து ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு. லோக்கலில் இருக்கிற திமுக காரவங்க அந்த நாடக கலைஞர்கள்லாம் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதையும் ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரையில், ஐயா உங்களுடைய ஆட்சி ரொம்ப சூப்பராக இருக்கா, இன்பநிதி ரொம்ப சூப்பராக இருக்காரியா, உதயநிதி சூப்பராக ஆட்சி பண்ணுறாரியா அப்படின்னு பயங்கரமான பில்டப்பை கொடுப்பாங்க. இப்படி தினம் காலையில் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா ஷூட்டிங்கு. அதில் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கான செலவு மட்டும் 33,000 அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. சிஎம் ஸ்டாலின் நேற்றுக்கு கன்னியாகுமரிக்கு வாக்கிங் போயிருந்தப்போ போட்டிருந்தேன் இந்த ஹோல் அவுட்ஃபிட்டோட பிரைஸ் என்ன தெரியுமா? சிம்பிளா தெரியுதா? பிரைஸ் என்னன்னு சொல்றேன். ஸ்டாலின் போட்டிருக்க டி-ஷர்ட் போலோ ரால்ஃப் லோரான் பிராண்டோட ரெட் ரெகுலர் ஃபிட் போலோ டி-ஷர்ட். இந்த பிராண்ட் யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆன கிளாசிக் லக்ஸரி பிராண்ட், டைம்லெஸ் கேஷுவல் ஸ்டைலுக்கு ஃபேமஸ். ஸ்டாலினோட டி-ஷர்ட் சாஃப்ட் காட்டன் ஃபேப்ரிக்ல சிக்னேச்சர் லோகோட வருது. பிரைஸ் 13,500. டாடா கிளிக் ஆப்ல அவைலபிளா இருக்கு. பாட்டம் அடிடாஸ் பிராண்டோட பிளாக் ட்ராக் பேண்ட்ஸ். அடிடாஸ்ங்கிறது ஜெர்மனி பேஸ்ட் பிராண்ட். இந்த பிராண்ட ஸ்போர்ட்ஸ் வேர் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் வாங்கின பிராண்ட். இந்த பேண்ட்ஸ் லைட் வெயிட்டா இருக்கும், பிளெக்சிபிள் ஃபிட்டோட சிக்னேச்சர் லோகோட வருது. ஒரிஜினல் பிரைஸ் 6,999. இப்போ 50% ஆஃப்ல 3,499க்கு போட்டிருக்காங்க. அடிடாஸ் இந்தியா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஷூஸ் ஸ்கெச்சர்ஸ் பிராண்டோட மேக்ஸ் குஷனிங் ஆர்ச் ஃபிட் 2 ஸ்லிப் ஆன் ஷூஸ். ஸ்கெச்சர்ஸும் யூஎஸ் பேஸ்ட் பிராண்ட் தான். கம்ஃபர்ட் ஃபுட்வேருக்கும் குஷனிங் டெக்னாலஜிக்கும் பேர் வாங்கின பிராண்ட். இதோட ஆன்லைன் பிரைஸ் 12,499. இது ஸ்கெச்சர்ஸ் இந்தியா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தோன்னா தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தில் என்ன சொன்னார்? ஐயா நான் ரொம்ப பரம ஏழை, என்னுடைய கையில் வெறும் 10,000 தான் இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருந்தார். ஆனால் காலையில் அவர் வாக்கிங் போகிறதுக்கான அவர் போடுற ட்ரெஸ்ஸோட செலவு மட்டும் 33,000. என்னையா இது, என்னையா கணக்கு பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வசமாக சிக்கிட்டாப்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை அப்பளமா நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோமா, 5 வருஷம் திமுக ஆட்சியில் என்ன கிழிச்சோம், அடுத்து வந்தால் என்னத்தை கிழிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறத விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டாப்புல உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுவாரா? லிஸ்ட்டை எடுத்து உதயநிதி ஸ்டாலினோட பால்டாயல் மேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகையோட ஃபோட்டோவை வீடியோவை ஷேர் பண்ணார் பாருங்க இன்ஸ்டாகிராமில், எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டாரு. இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. இப்படி என்னதான் நார கிழிச்சு தொங்க விட்டாலும் திமுக காரங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலினோட ஒரு வீடியோ செம வைரலாக போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு, அங்கே பூசாரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, விபூதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுருக்காரு. அந்த விபூதியை அந்த ஸ்பாட்லேயே உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக அழைச்சிருக்காரு. ஏன்னா பக்கத்தில் ஏதாவது சிறுபான்மையரோட மசூதி இருந்தால் அவங்க பார்த்தா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ, ஐயோ ஓட்டு போயிருமோ அப்படிங்கிற சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக திமுக காரங்க என்னென்ன வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கிடையாது, ஸ்டாலினும் பல இடங்களில் இதே மாதிரியான வேலையை பார்த்துருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகன் இந்த தேர்தலில் நிறைய எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான வேலைகளை காட்டினா நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2026 தேர்தலில் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு தமிழனும் திமுக காரங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணும். இவ்வளோ சேட்டைகளை துரைமுருகன் போன்ற கல்சடைகள் இவ்வளோ வேலையை பண்ணிட்டு தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யமகண்டம் தாண்டலை, அதனால தான் வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஈவே ராமசாமியை குழி தோண்டியும் புதைச்சிட்டு வராங்க.
என்னென்ன வேடம் பார்த்தீங்களா, என்னென்ன வேடம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக காரவங்க இப்போ சமீபமாக 2 நாளாக வந்து ஐயோ பிரேமலதா விஜயகாந்த் தெரியுமா, ஐயோ அவங்களோட பிரச்சாரம் தெரியுமா, சும்மா அப்படியே பட்டை கிளப்புறாங்க அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பிரேமலதா பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சரியான வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க. திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன கிளி பார்த்தீங்களா, வச்சு கிழிச்சது இருக்கு. இப்படிப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு பணத்துக்காகவும் காருக்காகவும் திமுகவுக்கு அடிமையாக வேலை பார்த்து அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கல உண்மையிலே செம காமெடியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் ஃபயர் விடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்களா, பயங்கரமான பிரச்சாரம் அப்படின்னு. டேய், இந்த ஒரு 50 வீடியோ போதும் ஒட்டுமொத்த திமுகவோட சரித்திரத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு கிழிச்சிருக்கு. இந்த வீடியோவை பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு தமிழன்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாலே போதும் திமுகவுக்கு ஆப்பரடி. எது எப்படியோ 2026 தேர்தலில் திமுகவை ஒழிச்சு கட்டுறது மட்டும்தான் ஒவ்வொரு தமிழனோட சிந்தனையாக இருக்கணும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.